ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 62 பாட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஜியா இறந்து போயிருப்பா. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம யான்வான் நடந்து போயிட்டு இருக்கும்போது நானி டியான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னோட பொண்ணோட உயிரை வந்துட்டு எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, அவள் வழியால் துடிக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல, அவள் வெறும் 16 வயசு பொண்ணு, இப்போ நீர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி பணம் கேட்குறதுக்கு அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி நானுமே பிரச்சனையில் தான் இருக்கேன், இந்த தடவை என்னால் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, எனக்கு இருக்க பிரச்சனையை ஒன்றால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், அதனால் வந்துட்டு நீ ஒரு உதவி பண்ணேன்னா நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன உதவி அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, உன் கையை வச்சு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அங்கே கட் பண்ணிடுறாங்க. இப்போ ருயி ஹெய்லன் கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஜியா வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவள் பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டா, ஆனால் வந்துட்டு என்னோட பிரின்சஸையும், அதாவது இங்கோட குழந்தை வந்துட்டு 6 மாதமாக வயிற்றுலேருந்து இறந்து போயிருக்கோம்ல அந்த டாக்னால, அந்த விஷயம் எதுவுமே வந்துட்டு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். எனக்கு என்னமோ அதில் டவுட்டாக இருக்குது, ஒருவேளை வந்துட்டு யோங்ஜுவான் வந்துட்டு அந்த குதிரையிலேருந்து விழுந்த விஷயமா இருக்கட்டும், அதில் உன்னோட பையனை வந்துட்டு மாட்ட வச்ச விஷயமா இருக்கட்டும், தென் வந்து சிங்ஸி இறந்து போனது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்குமோன்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல. கண்டிப்பாக வந்துட்டு இது அவளோட டாக் தான், அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீலன்னு சொல்ல. அவளோட டாக்குன்றனால அவள் தான் பண்ணியிருப்பான்றதுக்கு வந்துட்டு எந்த ப்ரூஃபும் கிடையாதுல்ல, வேறு யாராவது கூட பண்ணியிருந்தாலும் எல்லாரோட உயிரையும் வந்துட்டு பணையம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அவங்களோட மோட்டிவ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ருயே சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹெய்லனுமே நானுமே வந்துட்டு நீங்கள் சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹெய்லன் ருயே கிட்ட, நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க, இப்போதைக்கு வந்து குழந்தையோட உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அவனை நீங்கள் ஹெல்த்தியாக பெற்று எடுத்துக்கணும், அதனால் மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அது எப்படி நான் யோசிக்காமல் இருக்க முடியும், அரண்மனையில் தொடர்ந்து எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது, ஸோ அதனால் என்னால் யோசிக்காமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோங் பையை பார்த்து, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க. ஐயோ, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததில் நானுமே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் கவுண்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ருயே சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே விடு அப்படின்ற மாதிரி சொல்ல. ரோங் பை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நடக்க முடியும்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நடக்கலாம், ஏன்னா ஜியாங் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்கா. இப்போ யான்வானை பார்க்கறதுக்காக அந்த சர்வன் ஜின்சோங் வந்திருக்கான். அவன் வந்து ரெட் டேட் சூப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஸோ கொஞ்சம் கூடி அப்படின்ற மாதிரி சொல்ல. அவன் வந்து மூஞ்சி திருப்பிக்கிறான். இப்போ எதுக்கு நீ அப்செட்டாக இருக்க, ரீசெண்டாக உன்னை அரசர் வந்து பார்க்க வரதில்லைன்னு தானே, அதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமாம், அரசருக்கு வந்துட்டு என்னோட குழந்தை வந்து பெருசு இல்லைல்ல, எம்ப்ரஸோட குழந்தை, அதுவும் ஆஸ்பீசியஸான குழந்தைன்னு சொல்லவும் அதை நினச்சி தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாரு, என்னை வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அதை பற்றி நினச்சி எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, அது ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லபடியாக பிறக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, உனக்காக வந்துட்டு நானே ஊட்டி விடுறேன், வாய் தர அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவனே வந்து சூப் ஊட்டி விடுறான். இவங்களுக்குள்ளே என்ன டீல்னே வந்துட்டு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ அவளுமே ஹாப்பியாக வந்துட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கா. நீ வந்துட்டு உன்னைய பற்றியும் உன்னோட பேபியோட ஹெல்த்தியை பற்றியும் தான் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா யோசிக்கணும், ஏன்னா அது வந்துட்டு உன்னோட ஃப்யூச்சரும் இருக்குது என்னோட ஃப்யூச்சரும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து எம்ப்ரஸ்க்கு சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னா அப்போ வந்து சீக்கிரமே வந்துட்டு அந்த நானி டியானை வந்து கூப்பிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க. அவனுமே வந்துட்டு எதுவும் பேசாமல் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவளோட சர்வெண்ட்டை கூப்பிட்டு, நீ வந்துட்டு நானி டியானை வந்து பார்க்க வரணும்னு சொல்லு, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டெலிவரி பற்றி கேட்கணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க. அவளுமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ரோங் பையும் ருயும் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ரோங் பை வந்துட்டு ருயிக்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ கூட வந்துட்டு எம்ப்ரஸ் டவரை போய் டெய்லியுமே பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட அன்பை வந்துட்டு அவங்க எப்போயுமே மறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ருயை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதனால் என்ன இருக்குது, இந்த மாதிரி லேட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு நடந்து போகிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ எதிர்த்தாப்பில் நானி டியானோ அவளோட குரூப்பும் வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் பிரின்சஸை பெற்று எடுக்கும் போது அண்டு வந்துட்டு காங் பைன்ஸும் வந்துட்டு இறந்து போயிட்டா, அதனால் சரியாக என்னால் ரிவார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதுக்கும் சேர்த்து நல்லபடியாக ரிவார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சண்பவ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் வந்துட்டு உங்களுக்காக ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டும் அண்டு வந்துட்டு ஃபிசிசியன் டியானும் வந்துட்டு கூடவே நிற்க வச்சுருக்காரு, அது உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ சண்பவ் சொல்கிறத கேட்டு நம்ம நானி டியான் வந்துட்டு ஒரு மாதிரி திருதிருன்னு முழிக்கிறா, ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பா. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் ருயியோட வயிற்றை தொட்டு ஏதோ வந்து மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ ருயை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பிரச்சனையா என் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி கேட்க. இல்லை வந்துட்டு உங்களோட பேபி வந்துட்டு தப்பான சைடில் வந்துட்டு டேன் ஆகிருந்துச்சு, அதாவது கால் கீழேயும் ஹெட் வந்து மேலேயும் இருந்துச்சு, அதை நான் திருப்பி விட்டேன், அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எப்பயுமே நடக்காதீங்க, அப்படி நடந்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப
வந்துட்டு கால் வந்து கீழே வந்துடும், அதனால் வந்துட்டு உங்கள் டெலிவரி வந்துட்டு ரொம்பவுமே ஹார்டாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ருயி என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி மருத்துவர் ஜியாங் வந்துட்டு என்னோட பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கதா சொல்லலையே, அது மட்டும் இல்லாமல் நடக்கிறது ரொம்பவுமே ஹெல்த்தின்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நானி டியான் அவர் வந்து உங்கள் பல்ஸை மட்டும் தான் செக் பண்ணியிருப்பார், வந்துட்டு வயிற்றை தொட்டு பார்த்துருக்க மாட்டார், அதனால தான் வந்துட்டு குழந்தை வந்துட்டு திரும்பி இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் வந்துட்டு இனிமேல் டெய்லி வந்துட்டு உங்களோட வயிற்றுக்கு வந்து மசாஜ் பண்ணி பேபியை வந்துட்டு ஒன் சைட் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. அப்போ பக்கத்தில் அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த பேலஸ்லேயே வந்துட்டு நானி டியானால் மட்டும்தான் வந்துட்டு பேபியை வந்து டர்ன் பண்ணி திருப்ப முடியும், ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நல்லபடியாக குழந்தை பிறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இனிமேல் நான் வந்து டெய்லி வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து மசாஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம யான்மான் வந்துட்டு உன் கையை வச்சு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருப்பாள்ல, ஸோ அது இதுதான் போல். ஸோ வந்துட்டு பேபிக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. இப்போ அந்த நானி டியான் சொன்ன மாதிரியே டெய்லி வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ருயி என்ன கேட்குறான்னா, இதோட 10 நாள் ஆயிடுச்சு, குழந்தை வந்து திரும்பிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா, இல்லை அரசி, இது வரைக்கும் வந்துட்டு குழந்தை திரும்பலை, குழந்தை இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கனால வந்துட்டு திரும்ப மாட்டேங்குது, நானாக வந்துட்டு என்னோட பெஸ்ட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அது திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ பக்கத்தில் வந்து அரசர் இருக்கார். நம்ம மருத்துவர் ஜியாங் வந்துட்டு பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபியர்ஸாக இருக்குது, பேபியோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்ட்லி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ருயி சொல்ல, தென் வந்துட்டு அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, எனக்கு என்னமோ தெரியலை, சஸ்பீஷியஸாக இருக்குது, என்னன்னு தெரியல, சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி ஆயிரும்னு நினைக்கிறேன், வித்தின் 1 or 2 days அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம அரசர் வந்துட்டு 7 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம நானி டியான் என்ன சொல்கிறான்னா, ஐயோ அதுங்களாட்டி டெலிவரியா, நான் இன்னும் வந்துட்டு பேபியை அலைன் பண்ணவே இல்லை, அதுங்களாட்டி டெலிவரினா உங்கள் டெலிவரி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ருயி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு வந்துட்டு அவளுக்குமே கொஞ்சம் பதட்டமாகுது. சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போவே இன்டர்நெட் பியூரோவிட்ட சொல்லிட்டு டெலிவரிக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அரசர் வந்து சிங்சாங் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ருயிக்கு வந்து டெலிவரி பெயின் எடுத்தது, அவள் வந்து உள்ளே வந்து வழியில் கத்திக்கிட்டு இருக்கா. வெளியே லேவர் பார்க்குற அந்த டீமில் இருக்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, மருத்துவர் ஜியாங் சொன்னது சரியாக போச்சு, சீக்கிரமாகவே வந்துட்டு ப்ரீ மெச்சூராக அவங்களுக்கு பேபி பிறக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் பேபி வந்து ப்ரீச் பொசிஷனில் இருக்குது, அதாவது வந்துட்டு தலை வந்து கர்ப்பப்பை வாய்க்கிட்டே இல்லைன்னா அது அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கனால இந்த டெலிவரி வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டம், நானி டியான் இருந்தால் மட்டும்தான் பேபியை வந்துட்டு ப்ராப்பராக வந்து திருப்பி எடுக்க முடியும், ஸோ அவங்கள கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணி அரசரை தான் காமிக்கிறாங்க, வெளியே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பேபி பிறக்கும் போது ஹெய்லன் துணைக்கு பக்கத்தில் இருப்பாள்ல, இப்போ அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்கான்ல, அவன் லூசு மாதிரி என்ன சொல்லிடுவானா, இது ரொம்ப ஆஸ்பீசியஸான பேபின்றனால யாருமே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெய்லனையும் தடுத்து நிப்பாட்டிடுறான். ஹெய்லன் வந்து அரசர்கிட்ட கேட்டு பார்க்குறா, ஆனால் அரசர் வந்துட்டு நம்ம ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்கிறத கேட்டுட்டு, இல்லை நீ அங்கே போவேணா, இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு விடிஞ்சிருது, மதியமும் ஆகிடுது, ஆனால் இன்னும் குழந்தை வெளியே வரலை. ருயி வந்துட்டு அந்த டெலிவரிக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அங்கே கட் பண்ணி நம்ம யான்வானோட பேலஸில் தான் காமிக்கிறாங்க. அவள் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த சர்வெண்ட் வந்துட்டு, என்னாச்சு, இந்த கொஞ்சம் டீயை குடிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அதை விடு, பேபி வெளியே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கா. இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நம்ம நானி டியானோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அது கொடுத்தாலுமே எந்த யூஸும் கிடையாது, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்துட்டு அவளோட வலி குறையும், அவ்வளோதான், அதை பார்த்துட்டு அவளோட பொண்ணோட வலி குறையும், ஸோ அதனால் நோயும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புவா, மற்றபடி வந்துட்டு அதனால் ஒரு யூஸும் கிடையாது. சரி ஓகே, இதை வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு நானி டியான் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த மாதிரிலாம் அவள் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் நாளைக்கு வந்துட்டு நம்ம ராணியோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளை உயிரோட விட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, செம்ம கால்குலேஷனில் அப்படின்ற மாதிரி அந்த சர்வெண்ட் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ மருத்துவர் ஜியாங் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போக முடியாது, அதனால் வெளியே இருந்து என்ன கேட்குறாருன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பேபி வந்து ஃபுல் ஃபார்முக்குள்ளே கூட இல்லை, குட்டியாக தான் இருக்கும், அப்படி இருந்து ஏன் எப்படி வந்துட்டு மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது, இந்நேரம் வந்து பேபி வெளியே வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி நானி டியான்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்போ நானி டியான் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு குழந்தைய வெளியே எடுத்துடுறா, ஆனால் குழந்தை அழுகலை, ஆல்மோஸ்ட் அது இறந்து போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஜியாங் அப்புறம் மருத்துவர்கள் எல்லாருமே வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம அரசர்கிட்ட மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குழந்தை வந்துட்டு பிறந்திருக்கு, ஆண் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல அரசர் வந்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறக்கும் போது மூச்சு நின்று போய் தான் பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நானி டியான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு அரசிக்கு 40 வயசு ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து ப்ரீச் பொசிஷனில்
இருந்துச்சு, ப்ரீமெச்சூர் பேபி வேறு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவளை ப்ளேம் பண்ணுறா. இப்போ ஹெய்லன் வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சரி ஓகே அதை விடு, இப்போ நான் ராணி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க மருத்துவர் ஜியாங் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, லேபர் வந்துட்டு ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்தனால அவங்க டயர்டில் வந்துட்டு மயக்கம் போட்டுட்டாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி மருந்து கொடுத்துருக்கேன், அவங்க வேக்கப் பண்ணும்போது ஃபைனாக தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்கிறத கேட்டு தான் இப்போ ஹெய்லனுக்கு வந்துட்டு பெருமூச்சே வருது. சரி பரவாயில்ல, வந்துட்டு நம்ம அரசியவாது காப்பாற்றிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனால் அரசர் வந்துட்டு இடிஞ்சு போயிடுறாரு. இப்போ அவளை தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்கார்ல, என்ன சொன்ன நீ சொன்னதெல்லாம் பிறந்த வந்துட்டு 13வது பிரின்சஸ் வந்துட்டு ரொம்பவுமே ஆஸ்பீசியஸ்ன்னு சொன்னில, இப்போ எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரே எட்டி வச்சு கீழே தள்ளிடுறாரு. அரசரை என்ன காரணம்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நானிட்டியான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசரை நான் இப்படி வந்து பிரேவாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை வந்துட்டு குழந்தை பிறக்கும் போது வந்துட்டு குழந்தை இறந்து அம்மா பொழைச்சிக்கிட்டாங்கன்னா அம்மாவோட விதி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் குழந்தைய சாப்பிட்ருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஈவன் வந்துட்டு நீ ராணியை பற்றி இப்படி பேசுறது கூட உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அரசர் வந்துட்டு கோவப்படுறாரு. அரசர் அவள் தூரம் வந்துட்டு கோவப்பட திரும்ப திரும்ப வந்துட்டு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ராணி மேலே வந்து பழைய தூக்கி போட, இப்போ வந்துட்டு நம்ம ஹெய்லன் வந்து கோவப்பட்டு நீ உன்னோட திறமையை வந்து காட்டி ஒழுங்காக வந்துட்டு பேபி பற்றி பண்ணாமல் நீ வந்துட்டு ராணியை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்துட்டு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவளுமே திட்டிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தை வந்து ப்ரீச் பொசிஷன்லலாம் இருந்திருக்காது, நார்மலாக வந்துட்டு அதோட ஹெட் வந்து கீழே தான் இருந்திருக்கும். நம்ம நானிட்டியான் தான் யான்வான் சொன்னதுக்காக தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக டெய்லி வந்து மசாஜ் பண்ணி குழந்தைய வந்துட்டு கீழே தள்ளி இருந்திருப்பா. ஸோ வந்து ஆல்ரெடி வந்துட்டு காலு கீழே இருந்து தலை வந்துட்டு மேலே இருந்தனால குழந்தை வந்து டெலிவரிக்காக கொஞ்சம் சும்மா திரும்பி வெளியே வர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும்ல, அந்த டைமில் ப்ரீத் பண்ண முடியாமல் உள்ளே வந்துட்டு குழந்தை இறந்து போயிருக்கோம். இதான் சாக்குன்னு அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டும் அப்படியே வந்துட்டு நானிட்டியான்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு, ஆமா அரசரே, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எம்ப்ரஸ் வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஃபேட்டில் வந்து பிறந்தவங்க, அவங்க பிறந்தது குட் டே தான், அதனால தான் வந்துட்டு இப்படி ஒரு ஆஸ்பீசியஸான சைல்டு வந்துட்டு அவங்களோட வயிற்றில் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்பிள் ஸ்டாரும் வந்துட்டு ஸ்பெஷல் ஆக்கியிருக்கு. ஆனால் வந்துட்டு பர்பிள் ஸ்டாரால் வந்துட்டு நம்ம எம்ப்ரஸோட விதியை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு மாற்ற முடியலை, தென் வந்துட்டு அதுவே வந்துட்டு அதில் இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அரசரே வந்துட்டு இதெல்லாம் நம்புவார்ல, ஸோ அதனால் அவனுமே வந்துட்டு நம்புகிற அளவுக்கு தான் இப்போ 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹெய்லன் வந்து அரசர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த 2 பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரூமர் பேசுகிறத நீங்கள் தடுத்து நிப்பாட்டணும், இவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேச, அப்போ அந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி தான் ஜிங்ஸி வந்துட்டு பிரின்சஸ் வந்துட்டு இதே நோயோட பிறந்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொன்னது தான் உண்மை அரசரே, அவங்களோட விதி வந்துட்டு குழந்தைகளோட விதியெல்லாம் வந்துட்டு அழிச்சிருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து ஹெய்லனுக்கு வந்துட்டு கோவம் தாங்க முடியல, நீங்கள் இதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு யாரெல்லாம் வந்து டெலிவரி பார்த்தீங்களோ அவங்க வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு குழந்தைய காப்பாற்ற காரணத்தினால இனிமேல் வந்துட்டு இந்த அரண்மனைக்குள்ளே வந்துட்டு பணிபுரிய வரவே கூடாது, உங்களை வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியேற்றுறான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்துட்டு அரசியை பற்றி சொல்லியிருந்திருப்பான்ல, நீ வந்துட்டு இந்த மாதிரி ரூமரை பரப்புனதுக்காக அரசியை பற்றி தப்பாக பேசினதுக்காக உன்னையும் வந்துட்டு அந்த பியூரோலேருந்து தூக்குறான், இனிமேல் நீ வந்துட்டு இந்த அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது, உன்னை இந்த அரண்மனைக்குள்ளே வந்துட்டு தடை விதிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்க அரசர் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. இப்போ அரசரும் ஹெய்லனும் போயிட்டு மயக்கமாக இருக்கா ரூயை பார்த்துக்கிட்டு இருக்கா. அரசர் வந்துட்டு ஹெய்லன் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அவள் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் அவளோட ஹெல்த்தை வந்துட்டு கொஞ்சம் நீ பார்த்துக்க, நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்துட்டு நம்ம குழந்தைய பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை என்னால் வந்துட்டு அதை பார்க்க முடியாது, நீ இவளை கொஞ்சம் கேர் பண்ணிக்க, நான் அங்கேருந்து கிளம்புறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அண்ட் தென் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரூயிக்கு வந்து குழந்தைய பற்றி கேட்டால் கொஞ்சம் வந்து பொறுமையாக டைம் எடுத்தா அதுக்கப்புறம் வந்துட்டு இறந்த விஷயத்த சொல்லு, எடுத்த உடனே சொல்லிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அரசர் வந்துட்டு நம்ம ரூயோட பேலஸ்லேருந்து வெளியே வந்துட்டு பயங்கரமாக பனி கொட்டிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லிங்குன்சே வந்துட்டு அதே இடத்துல உறைஞ்சு போய் நிற்கிறான். இப்போ லியோ வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கிளம்பலையா, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மனசே இல்லாமல் தான் அங்கேருந்து கிளம்புறான். ஏன்னா வந்து ட்ரூயை மேலே வந்துட்டு அவனுக்கு ஒரு அளவு கடந்த பாசம் இருக்குல்ல, ஸோ அந்த உறவுக்கு வந்துட்டு என்ன பேருன்னு கிடையாது, ஆனால் அவன் மேலே வந்துட்டு ஒரு உண்மையான அன்பு இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ கூட போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அகைன் ஒரு திரும்பி பார்த்து கண் கலங்குறான். இதோட இந்த ட்ராமாவோட 62 எபிசோடு முடிஞ்சு. என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.